டிசம்பர் 27. எல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. நாம் பிறப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தேவன் நம் வாழ்க்கையை குறித்த அனைத்தையும் முன் குறித்து தீர்மானித்து திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நாம் எங்கே பிறக்க வேண்டும், எங்கே மரிக்க வேண்டும் என்பதை அவர் திட்டமிட்டிருக்கிறார். எந்த தேசத்தில் நாம் பிறக்க வேண்டும், நம் பெற்றோர் யாராயிருக்க வேண்டும், ஐஸ்வர்யமுள்ள குடும்பத்திலா ஏழை குடும்பத்திலா, எப்படிப்பட்ட குடும்பத்தில் நாம் பிறக்க வேண்டும், எவ்வளவு காலம் இவ்வுலகத்தில் நாம் உயிர் வாழ வேண்டும், நாம் இப்பூமியில் வசிக்கும் போது எந்தெந்த இடங்களில் வாழ வேண்டும் என்றெல்லாம் அவர் திட்டமிட்டிருக்கிறார். அவர்களுக்காக குறிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருக்க வேண்டிய குறிப்பான இடங்களையும் தீர்மானித்தார் என்று அப்போஸ்தலர் 17:26 பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 139:16 நாம் ஒரு புத்தகத்தை குறித்து வாசிக்கிறோம். உன்னை குறித்து எழுதப்பட்டுள்ள புத்தகம் ஒன்று உன் பெயருடன் கூட கர்த்தரிடத்தில் உண்டு. என் அவயவங்கள் அனைத்தும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. உன் நிறம் எப்படி இருக்க வேண்டும், நீ எவ்வளவு உயரம் வளர வேண்டும், உனக்கு இருக்க போகிற கண்களின் நிறம் யாது, இவை போன்ற அனைத்தும் கர்த்தரால் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளன. நான் பிறக்கும் முன்பே நீர் என்னை கண்டீர். என் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் நான் சுவாசிக்க துவங்கும் முன்பே நீர் திட்டம் பண்ணினீர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று இதே வசனத்தை வேறொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதாவது லிவிங் பைபிள் கூறுகிறது. அப்படியெனில் தேவன் நமக்காக திட்டமிட்டுள்ள எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து கொள்ளுதலும் அதற்கு நம்மை சமர்ப்பித்தலும் எவ்வளவு முக்கியமானது. ஆபிரகாம் தன்னை குறித்த தேவனுடைய திட்டத்தில் பூரணமாக பொருந்தினான். அதே நிமித்தம் அவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக மாறினான். அவன் மரித்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பும் இன்னும் ஆசீர்வாதமாகவே திகழ்கிறான். அன்பான தெய்வ பிள்ளையே, நீ விரும்பும் இடங்களுக்கெல்லாம் ஓடாதே. உன் வாழ்க்கையை பற்றிய தேவனின் திட்டத்தை குறித்து நீ ஒருபோதும் முறுமுறுக்காதே. தேவனுடைய பூரண சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் ஒப்புக் கொடுப்பதே சால சிறந்ததாகும். மிக சிறந்த திட்டம் ஒன்றை தேவன் உனக்காக வகுத்திருக்கிறார். நாம் நம்மையும் நம்முடைய சொந்த திட்டங்களையும் கர்த்தருக்கு ஒப்புவித்தால் அவர் தம்முடைய திட்டத்தின்படி நம் வாழ்க்கையில் சகலத்தையும் மிக அழகாக செய்து நிறைவேற்றுவார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுடைய வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாய் நிகழ்வதில்லை. சகலமும் தேவனாலேயே திட்டமிடப்படுகின்றன. தேவனை நேசிப்பதற்கு நடப்பதில்லை எதுவும் தானாக. அவர்தம் அன்பின் கரமே திட்டமிடும் ஒவ்வொன்றையும் தயவாக. அவருடைய கடிகாரத்தின்படி அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் வடிவமைக்கப்படும் ஒவ்வொன்றும் அவரால் திட்டமிடப்பட்டவையே. காரியங்கள் தாமாக நிகழ்வதில்லையே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. December 27, 2025. All pre-planned. Long before we were born, God pre-planned and determined everything concerning our life. He planned where we should be born and where we should die. He planned which country we should be born in, where our parents should be, whether we should be born into a rich family or a poor family, how long we should live on this earth, and also which places we should live in while living on the earth. He determined the time set for him and the exact places where they should live. Acts chapter 17, verse 26. In Psalm chapter 139, verse 16, we read of a book. There is a book in your name. In thy book all my members were written. What complexion you should have, what height you should grow to, and what color of eyes you are to have, etc., are all pre-planned. You saw me before I was born and scheduled each day of my life before I began to breathe. Every day was recorded in your book, reads the verse in the Living Bible. How important it is then to learn everything God has planned for us and to surrender to it. Abraham fitted perfectly into the plan of God, and what a blessing he became. Even thousands of years after his death, he still is a blessing. Dear child of God, don't run wherever you want to. Don't ever murmur about God's plan in your life.
it is best to surrender to the perfect will and plan of God. God has a grand plan for you. If we surrender ourselves and our own plans, the Lord will beautifully work out everything in our lives in accordance with His plan. Nothing happens accidentally in the lives of those who love God. Everything is planned by God. Things don't just happen to us who love God. They're planned by His dear hand, then molded and shaped and timed by His clock. Things don't just happen, they are planned. கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் செட்டின் கீழடைக்கலம் வந்ததால் நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. கர்த்தரின் செட்டின்